உங்கள் பாடி டைப் ஏற்ற குர்த்தி டைப் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்போ இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லீன் அண்ட் ஸ்லிம் பாடி டைப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் சூட் ஆகும். அது உங்களுக்கு ரொம்ப எலகண்ட்டாக காட்டும். அதே மாதிரி லேயர்ட் குர்த்திஸ் இல்லைன்னா ஸ்லைட்லி ஃப்ளாட் குர்த்திஸ் போனீங்கன்னா உங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது உங்களுக்கு எலிவேட் பண்ணி காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு காலர்ட் குர்த்திஸ் எல்லா காலர்ஸுமே சூட் ஆகும். சைனீஸ் காலர் ஆகட்டும், பிளேசர் காலர், அந்த மாதிரி எந்த காலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அது உங்களை இன்னும் அழகாக காட்டும். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது டைட் ஃபிட்டிங், அதே மாதிரி ஓவர் சைஸ்டு லாங் குர்த்திஸ், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் டீப் வி நெக்கு வேண்டாம். அதே மாதிரி வைட் நெக்கு உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் ப்ராட் ஷோல்டர்ஸ் பாடி டைப்பாக இருந்தால் உங்களுக்கு ஷூட் ஆகிறது ஸ்ட்ரெயிட் குர்த்திஸ், ஸ்லைட்லி லூஸ் குர்த்திஸ் உங்களுக்கு ஷூட் ஆகும். அதே மாதிரி சைட் ஸ்லிட் குர்த்திஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் லாங் குர்த்திஸ் உங்களுக்கு நல்லாவே ஷூட் ஆகும். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது பஃப் ஸ்லீவ்ஸ் ப்ளஸ் டைட் ஸ்லீவ்ஸ், அதே மாதிரி செஸ்ட் எம்ப்ராய்டரி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. உங்களுக்கு டம்மி இருக்கா? நோ வரிஸ். நீங்கள் ஸ்ட்ரெயிட் குர்த்திஸ் இல்லைன்னா ஏலைன் குர்த்திஸ் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரைப் குர்த்திஸ் உங்களை ரொம்ப எலகண்ட்டாக காமிக்கும், கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் காட்டும். உங்களுக்கு டம்மி இருக்கிறதே தெரியாது. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது டைட் குர்தாஸ் ப்ளஸ் ஷைனிங் அண்ட் ஷார்ட் குர்தாஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரோயா ஃபேஷன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.